வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகும். உடலினுடைய ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்க உதவக்கூடிய பூண்டை அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதய நோய்களை தடுக்கிறதுல ஆரம்பித்து புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்குமே பூண்டு கிட்ட சில ஆரோக்கியமான பண்புகள் இருக்குது. சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழுக்கிறது, தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அதிகம் தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. பூண்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது பூண்டு. பூண்டு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. ஏன் அப்படின்னா ரத்த அழுத்தத்தில் நமக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்குது, நேர்மறையான விளைவு வந்து இருக்குது அப்படின்னா கண்டறியப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது உங்களுடைய என்ன பண்ணணும் அப்படின்னா நரம்புகளில் வந்து இறுக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக இதயத்திற்கு ரத்தம் சீரான அளவுக்கு போகாது. அதனால் நம்ம உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் கூட ஏற்படலாம். ஸோ அதனால தான் பிபி ப்ராப்ளம், ஹை பிபி, லோ பிபி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிவிட்டு பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நரம்புகளில் இறுக்கத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்தக்கூடியது பூண்டு. நம் உடலில் எப்போதும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவாகவும் இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய செல்களின் செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் அவசியம். உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிப்பது கல்லீரல். நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் இருந்தும் கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கிடைக்குது. கொலஸ்ட்ராலில் நல்ல கொலஸ்ட்ரால் HDL அப்படின்னு சொல்லுவோம், கெட்ட கொலஸ்ட்ரால் LDL அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 வகைகள் இருக்குது. பூண்டு உணவில் சேர்க்கப்படும் போது LDL அந்த கெட்ட கொழுப்பை வந்து குறைப்பதன் மூலமாக, HDL அப்படின்றத நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதன் மூலமாக கொலஸ்ட்ராலோடைய அளவை மேம்படுத்துறதுக்கு பூண்டு உதவக்கூடும். பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடிய அதே வேளையில் புகைப்பிடிக்கிறதை தவிர்க்கிறது, உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிச்சுக்கிறது. ஒமேகா 3 கொழுப்பு மீன்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக கூட நல்ல கொழுப்பை நம்ம உயர்த்தலாம். இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருக்காது. ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயம் இருக்காது. ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது பூண்டு. பூண்டில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட கலவைகள் இருக்கு. இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடலாம். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், கீழ்வாதம், புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை, இதயம் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். குறிப்பாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து பூண்டு நமக்கு சரி பண்ணிடும். இதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் தான் காரணம். புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கக்கூடியது பூண்டு. பூண்டு வந்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுது. உணவு குழாய், வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய் வளர்ச்சியினுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டை அதிகமாக உட்கொள்ளும் போது நமக்கு நல்லது அப்படின்றத பல ஆய்வுகளில் உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலின் விளைவாக அந்த கேன்சர் செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கும், கேன்சர் செல்கள் வராமல் முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தடுத்து நிறுத்தி அந்த செல்களிலிருந்து விலக்கு பெறுவதற்கு, புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை பூண்டு எடுத்துக்கலாம். மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு. செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்குது. ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாட்கள் உயிர் வாழும். எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு அதிகம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். வயதானவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுத்த பூண்டு பயன்படுத்துவதாக சில ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வராமல் தடுக்கப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் தடுக்கப்படும். மூளை சிறப்பாக செயல்படும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூண்டு சாப்பிடுவது நல்லது. ஏன்னா அந்த பிரச்சனையிலிருந்து பூண்டு நம்மளை விடுபட வைக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னா ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சும், கொழுப்புகளினுடைய அளவை குறைச்சும், ரத்த ஓட்டத்தை ரத்த நாளங்களில் மேம்படுத்தி இதயத்திற்கு வந்து சீரான ரத்த ஓட்டத்தை அளித்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் வந்து குணமுப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்பட்டு இதயம் பல மடங்கு பலமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு உணவுகளை சேர்த்துக்கலாம். எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டினுடைய
பங்கு மிகவும் அருமையானது. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசன் எனும் பொருள் பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் நமக்கு எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகளை நீக்கிடும். பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய கலவைகள் இருக்கு. இது நோய் தொற்றுகள் மற்றும் தொற்றுகளால் நமக்கு பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பண்ணுது. பூண்டில் அல்லுசன் போன்ற கலவைகள் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள், இந்த சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கலாம். நம்ம அன்றாட உணவுகளில் பூண்டை நசுக்கி அல்லது நறுக்கி அதை உட்கொள்வதற்கு முன்னாடி சில நிமிடங்கள் உட்கார வைக்கிறது பூண்டில் காணப்படக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய கலவையான அல்லுசன் உருவாவதை மேம்படுத்தும். உணவுகளுக்கு சுவை மற்றும் ஊட்டச்சத்தை சேர்க்கிறதுக்கு பூண்டு சமையலில் பயன்படுத்தலாம். இருப்பினும் நீண்ட காலத்திற்கு அதிக வெப்பநிலையில் பூண்டு சமைக்கிறது அதனுடைய ஆரோக்கியத்தை குறைக்கும். அதனால் பூண்டு நீங்கள் போட்டிங்கன்னா உடனே அதை மிதமான சூட்லேயே அதை சமைச்சிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போல்லாம் பூண்டு கேப்சியூல்கள், மாத்திரைகள் மற்றும் பூண்டு ஜூஸ் உள்ளிட்ட வடிவங்கள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும்னா மருத்துவ பரிந்துரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களாகவே எடுத்துக்கொள்வது அது தவறான பக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கலாம். எனவே பூண்டு கேப்சூல், பூண்டு மாத்திரை, பூண்டு சாரெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா மருத்துவரை அணுகிக்கோங்க. மற்றபடி பூண்டை அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.